த்ரில்லர் படங்களே வித்தியாசமான த்ரில்லர் படங்கள்லாம் இருக்கு. அதாவது கேர்ள் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸை மீட் பண்ண அவன் ஆளு போறது, அப்புறம் கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு அந்த பொண்ணு போறது. அப்ப போகும்போது அந்த வீட்டுல இவங்களை வந்து பொண்ணோ அந்த பையனையோ நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, அப்படியே நல்லா உபசரிப்பாங்க. ஆனா போக போக அவங்களே வந்து இவங்களுக்கு எதிராக அந்த வீடே திரும்பும். அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அதான் மீதி கதையா இருக்கும். பல படங்கள் இப்படி பார்த்துருக்கோம். அதுல முக்கியமான படம் ரெடி ஆர் நாட், கெட் அவுட். அதே மாதிரி ஒரு ஜானர்ல வந்த படம் தான் இந்த தே வில் கில் யூ. படத்தோட கதை என்னன்னா, ஒரு எக்ஸ் கன்விக்ட் வந்து நியூயார்க் சிட்டி மெயின்ல இருக்கிற ஒரு பழைய எலிட் ஹோட்டலுக்கு ஒரு வேலைக்காரியா வந்து ஜாயின் பண்றாங்க. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னா, அவங்க தங்கச்சியை வந்து தேடிதான் அங்க வந்திருக்காங்க. ஏன்னா சின்னதுலேயே அவங்க 2 பேரும் செப்பரேட் ஆயிருக்காங்க. அப்போ போய் அவங்க இருக்கிற ஒரு ஹெட் சீஃப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரூம் கொடுக்குறாங்க. அங்க போய் அந்த ஒரு நைட் வந்து அவங்க படுத்து தூங்கும்போது அந்த நைட்ல இருந்து அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகுது. அவங்க நினைச்ச ஹோட்டல் அது கிடையாது. எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணாங்க. போகும்போது போக போக பார்த்தா அப்படியே தலைகீழா மாறுது. அங்கிருந்து எப்படி தப்பிச்சாங்க, அவங்க தங்கச்சிய வந்து அவங்க காப்பாத்தினாங்களா, இதான் மீதி கதை. இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து கில் பில் மீட்ஸ் ஈவில் டெட் அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்டைலிஷா எடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் கிரில் சோகலோவ். இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வை டோன்ட் யூ டைன்னு சொல்லி ஒரு படம், ரஷ்யன் படம் எடுத்தாரு, அட்டகாசமான படம். அதே வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இதுலயும் அதே மாதிரி பயங்கரமா வந்து எடுத்திருக்காரு. நிறைய கேமரா ஆங்கிள்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ல இருந்தே வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருது. உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து டேர்ன் பேக்கே இல்லை, அந்த அளவுக்கு ஆக்ஷன் போயிட்டே இருக்கு. இதுல பல விசித்திரமான வந்து உங்களுக்கு வந்து கேரக்டர் இதெல்லாம் வச்சிருக்கானுங்க. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அந்த மாதிரி வந்து அந்த ஹோட்டலே வந்து ஒரு ஹெல்லா இருக்கு. அந்த ஹோட்டலே இந்த ஒரு உமனுக்கு எதிராக தான் இருக்கு. அந்த மாதிரி வந்து இவங்களை தேடி அந்த ஹோட்டலே சுத்துது. அப்படியே ஆரம்பத்துல வந்து இவங்களை நல்லா ட்ரீட் பண்ண எல்லாருமே அப்படியே ஆப்போசிட்டா மாறுறாங்க. ஒரு நைட் தூங்கும்போது கூட வீடு சுத்தி அவங்க ரூமை சுத்தி அந்த அளவுக்கு வந்து இடத்துல அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு வியர்டான ஒரு ஏரியாவா இருக்கு. அது பார்க்கும்போது நல்லா தெரியுது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெய்டு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோரா அப்படி தாண்டி தாண்டி போகும். லாஸ்ட்ல வந்து ஒரு மெயின் திங் இருக்கும். அதே மாதிரி தான் இதுல ஸ்னோ பேசர் அதே மாதிரி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலை விட்டு இவங்க வெளிவரக்கு ஒரே வழி வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் தான், அதுலதான் போகணும். அதனால இவங்க கீழே இருந்து ஒவ்வொரு மாதிரியா ஒவ்வொரு ஃப்ளோரா மாறி மாறி போய் அங்க போய் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ள பலது நடக்கும். இதுல கல்ட்டு இந்த மாதிரி பல மேட்டரும் இந்த படத்துக்குள்ள இருக்கு. இதுல ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு பேர் இருக்கு. அதெல்லாம் சரியான காமெடியா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சீரியஸான ஆக்ஷனா இருந்தாலும் ஸ்டைலிஷ் அண்ட் காமெடியா இருக்கு. அதுதான் மெயின். இந்த படத்துல மெயின் ஹீரோயின் வந்து சிசி பெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாசம் பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஆக்ஷனு கொடூரமா இருக்குது. இதே ஜானர்ல பிளட்டி பகர்னு தமிழ்ல ஒரு படத்தை ட்ரை பண்ணாங்க. அது வந்து விஷயம் இல்லாதங்காட்டி அது பாதியிலே இதாயிருச்சு. ஏன்னா கரெக்டான ரைட்டிங்ல. ஆனா இந்த படத்துல வந்து சூப்பரா எழுதியிருக்காரு. வெறும் ஆக்ஷன் தான். நிறைய சீனு வந்து அட்டாசம் பண்ணியிருக்கானுங்க. நிறைய சிரிச்சேன் இந்த படம் பார்த்து. அதுல வந்து ஒவ்வொரு கேரக்டரோட ஒரு பெர்சனாலிட்டி இருக்கும். அதாவது அது வந்து நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து நான் வந்து ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. ஒரு ஜாலியா 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. படமே ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த படமே சூப்பரான மியூசிக்கு, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், கேமரா ஆங்கிள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வை டோன்ட் யூ ஜஸ்ட் டைன்னு ஒரு ரஷ்யன் மூவி இருக்கு. அது படம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல எப்படி ஆங்கிள் வச்சு ஒரு ரூம்குள்ள அட்டாசம் பண்ணிருப்பாரு. அதே மாதிரிதான் அந்த இது வந்து இந்த படத்துல இருக்கு. படத்துல வந்து நிறைய சீன் சூப்பர் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. எடுத்தோடனே அந்த நைட்டே வந்து நடக்கிற சீன் அட்டகாசமா இருக்கும். அப்படியே அது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அதுல வந்து ஒரு கடைசியில ஒரு ஃபைட் இருக்கும். அதுல மெயினான வில்ல ஒருத்தர் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே நான் சொல்ல வந்து விரும்பல. அது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. அந்த சீன்ல சூப்பரா இருந்துச்சு. அது அந்த மாதிரி படம் ஃபுல்லாவே எனக்கு நிறைய சூப்பர் சீன்ஸ்ல இருக்கு. இதுல வந்து ஒரு கண்ணு வந்து மட்டும் வந்து வரும். ஒரு கண்ணு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வரும். அதுவும் நல்லா இருந்துச்சு அந்த சீன்லாம். அதாவது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அந்த பில்டிங்கே வந்து ஒரு சாட்டானிக் கல்ட் அந்த மாதிரி தான் அந்த பில்டிங்கே இருக்கு. அதனால வெளி உலக இருக்க மனுஷங்க மாதிரி உள்ள கிடையாது. எல்லாருமே வந்து வேற மாதிரி. அது வந்து போக போகதான் இவளுக்கே தெரியும். கடைசியில அவன் பொருளை வச்சே அவனை போடுற மாதிரி தான் இதுல வந்து ஹீரோயின் பண்ணிருப்பா. சமத்தியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படம். ஒரு ஜாலியா இந்த படத்தை வந்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணும். கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கலாம். நல்ல ஜாலியான படம். தேங்க்யூ.